அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சவுக்கு சங்கன்னு ஒருத்தங்கிறோம். 1000 இருந்தாலும் நான் முன்னாள் மாவட்ட செயலாளர் வன்னியர் சங்கத்தில். இது இப்போ இந்த சவுக்கு சங்கருக்கும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்மந்தம்னு தெரில. அவன் ராஸ்கல் அவன் எப்போ பார்த்தாலும் தூண்டி விட்டுக்கின்னு ராமதாஸ் ஐயாவை தூண்டி விட்டுக்கின்னு இது பண்ணிக்கிறான். அன்புமணியாக ராமதாஸை பிரிக்கிறதுக்கு அவன் தான் முதல் காரணமாகறான். அப்புறம் இந்த குமரன் ஒருத்தங்கிறான், அந்த ராஸ்கல் எந்த ஊருன்னு தெரில, இந்த பக்கம் வேலூர் பக்கம்னு நினைக்கிறேன், ராணிப்பேட்டை வேலூர். அவன் பேசிட்டு கிடக்கான். அவன் அசிங்கமாக பேசுகிறான். ஒரு அரசு நாகரிகமே தெரில அந்த நாய்க்கு. இவனுங்களுக்கெல்லாம் நாங்கள் கூப்பிட சொன்னோம். அவங்க குடும்பத்தில் 1000 பிரச்சனை. ஒரு கட்சினா எல்லாரும் அந்த கட்சியை எதிர்த்து பிரச்சனை பண்ணும்போது அவங்களையே கட்சியை விட்டு எடுக்கும்போதெல்லாம் போராட்டம் பண்ணி தான் வருவாங்க. இப்போ ஸ்டாலின் வந்தார் முதலமைச்சர். அவர் சாதாரணமாக வந்துட்டாரா? அவர் எல்லாரும் கஷ்டப்பட்டு அவங்க அண்ணன் இவர் இந்த அழகிரியை எதிர்த்து நின்று அவர் முன்னாடி எவ்வளோ பண்ணி இதுதான் வருவாங்க. அம்மா வந்தாங்களா அரசியலில்? சாதாரணமாக வந்தவங்களா? எவங்க வந்தாலும் சாதாரணமாக வர முடியாது. அதே தூண்டி விட்டுக்கின்னு இந்த ராஸ்கல் அந்த கட்சியில் இருக்கிற அருள் வர, அவன் வர, இந்த ஜிகே மணி வர, இவனை எல்லாம் தூண்டி விட்டுக்கின்னு இந்த ராஸ்கல்லாம் இந்த ஜாதியை கெடுத்துக்கின்னு நம்மளுக்கு ஏடிஎம்கள் இருந்தாலும் அந்த உணர்வு வருது. நம்ம சமுதாயத்தை பற்றி இவனுங்களாம் யார் ராஸ்கல்லாம் முன்னாடி இருக்குது. அண்மையாக கண்டிக்கிறேன். இது உங்கள் வேலையை பார்த்துன்னு போவாங்க. அவங்க இப்போ பிரிஞ்சிருந்தால் நாளைக்கு ஒன்றாகிடுவாங்க. அவருக்கும் ஐயாவுக்கும் கொஞ்சமாவது ஒரு மகனை தான் அவன் வளர்க்கறதுக்கு உயிரை கொடுத்து கிடக்கிறான். மகனை கொண்டாடுறானுங்க. வைகோ மகனை கொண்டாடுறான், ஸ்டாலின் மகனை கொண்டாடுறாரு, இவன் மகனை கொண்டாடுறான், மேலே மகனை கொண்டாடுறாங்க காங்கிரஸில். இவர் தான் எதிர்த்து என் கட்சி விட்டு மண்ணாங்கட்டி மயிருன்னு பேசிக்கின்னு இது பண்ணிங்கிறாரு. இதெல்லாம் பட்டுன்னு துப்புனா மூஞ்சிலாம் வரும். நம்ம சமுதாயத்தை நாமளே காட்டி கொடுக்கக்கூடாது. புல்ல வேறு யாருக்குன்னா பக்கத்து விட்டுக்கானவன் புள்ளைக்கு முதல்ல மரியாதை கொடுக்கத்துங்க. அதெல்லாம் என்னத்தை நம்ம சொல்கிறது? நம்ம ஜாதிக்கு தான் தகும் இதெல்லாம். அதனால் இது எங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை. எந்த கட்சியாக இருந்தாலும் சமுதாயத்தை விட்டு கொடுக்க முடியாது. இந்த ராஸ்கல் ஒழுங்காக, மற்ற ராஸ்கல்லாம் ஒழுங்காக இருங்க. நீங்கள் இந்த கட்சி ஒன்றும் வாங்கி விடாத. அவங்க வருவாங்க, சண்டைலாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வருவாங்க. தேவையில்லாத நீங்கள் பேசாதீங்க, லூஸ் ஆகக்கூடாதீங்க. வணக்கம்.